1 மணி நேரம். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு மற்றும் அவரது சீடர்களின் செயல்பாட்டினை நற்செய்தியாளர் மத்தேயு பதிவு செய்கையில், சீடர்களின் அசட்டைத்தனத்தை இயேசு சுட்டிக்காட்டுவதாக, 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்கிறார். 3 ஆண்டுகள் தம்மோடு இருந்தவர்கள், உண்டு மகிழ்ந்தவர்கள், புதுமைகளை கண்டு வியந்தவர்கள், இணைந்து பணியாற்றியவர்கள் என்கிற பெருமைக்குரிய தம் அன்பு சீடர்களிடம் இயேசு தனது கடைசி பொழுதில் எதிர்பார்த்தது 1 மணி நேரம் மட்டுமே. காரணம், அந்த 1 மணி நேரம் 1000 உண்மைகளை, நன்மைகளை அவர்கள் அனுபவிக்கச் செய்யும் ஆற்றல் மிகுந்தது என்பதே இயேசுவின் ஆவல். 1 நிமிடத்திற்குள்ளே 1000 காரியங்கள் கண்களை வருடிச் செல்லும் நாகரிக காலம் இது. 1 நிமிடம்தானே என்கிற எழுப்பிற்குள் பல நன்மையும் தீமையும் நிறைந்த காரியங்கள் நிகழ்கின்றன. தினமும் 1 மணி நேரம் நற்கருணைநாதர் முன்னால் ஆயர் புல்டன்ஷின் செலவிட்ட பொழுதுகள்தான் அவருடைய ஏனைய பொழுதுகளுக்கான பணிகளுக்கான டானிக் என்பதனை அவரே நமக்கு பகிர்ந்துள்ளார். எனவே தினமும் 1 மணி நேரமாவது நம் பலவீனங்களை அலசி பலம் பெற, உதாசீனங்களை அகற்றி உறவுகளை புதுப்பிக்க, வரட்டு கௌரவங்களை களைந்து வளர்ச்சிக்குரிய காரியங்களை முனைந்திட நற்கருணை நாதர் முன் நாம் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். இயேசு அன்று சீடர்களுக்கு சொன்னது போல, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 1 மணி நேர ஆராதனை என்பது சோதனைக்கு உட்படாதிருக்கவும், இறைவனிடம் வேண்டுதல் செய்வதற்கும் என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று அழைக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வு பயணத்தை முன்னெடுக்கவும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாரைப்போல் நாம் ஆராதிக்க வேண்டும்? 1 மணி நேர ஆராதனையில் நாம் யாரைப்போல் ஆராதிப்பது? எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆராதிப்பது? ஆவியிலும் உண்மையிலும் பரம தந்தையை தொழுவார்கள் என்று யோவான் 4:23 சமாரிய பெண்ணிடம் கூறிய இயேசுவை அவரது இயல்பிலே நாம் ஆராதிக்க வேண்டும். பல வேளைகளில் நாம் விரும்புகிற நிலையில் இறைவனை ஆராதிக்க வழிபட முயற்சிக்கிறோம். உண்மையானதை ஆராதிக்கும் காலம் இதோ இப்போது வந்திருக்கிறது. தம் முன்பாக விழுந்து வணங்கினால் உலக பொருட்கள் அனைத்தையும் தருவேன் என்று அழகை இயேசுவை சோதித்த வேளையில், உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று லூக்கா 4:7-8 எழுதியுள்ள வசனத்தை பதிலாக மொழிந்த இயேசுவை போன்று மனநிலையில் நாம் நற்கருணை நாதரை ஆராதிப்போமா? எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என திருத்தூதர்கள் மன்றாடியது போல நாமும் நம் விசுவாச வாழ்வை ஆழப்படுத்த இந்த திருமணி ஆராதனையில் பங்கேற்போமா? அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று லூக்கா 2:10 மீட்பரின் பிறப்பு செய்தியை வானதூதர் அறிவிக்க ஆட்டி இடையர் விரைந்து சென்று தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்தது போன்று, நாமும் வாசிக்க கேட்கும் இறைவார்த்தைகள், அன்றாடம் உலகில் காணும் காட்சிகள் அனைத்தையும் தியானித்து உயிருள்ள இறைவனை ஆராதிப்போமா? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று மத்தேயு 2:2 ஆவலோடு கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு மீட்பரை தேடி வந்து தெண்டனிட்டு வணங்கினர் கீழ்த்திசை ஞானிகள். நாமும் அவர்களைப் போல் நற்கருணையின் தெய்வீக ஒளியில் நின்று அகம் என்னும் வீட்டிற்கு போய் இயேசுவின் மதிப்பீடுகளை ஆராதிப்போமா? இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்றவனாய் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த பிறவி குருடர் மக்கள் கூட்டத்தின் நடுவே இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டதும், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டு, ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று வேண்டினார். இயேசுவும் அவருக்கு பார்வை கொடுக்க, அவர் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் என்று லூக்கா 18:42 நாம் பார்க்கிறோம். நாமும் அவரை போல கிறிஸ்துவை கண்முன் கொண்டு ஆராதிப்போமா? தொழுகை கூட தலைவர் ஒருவர் இறந்த தன் மகள் உயிர் பெற நம்பிக்கையோடு வந்து இயேசுவை வணங்கி ஆராதித்தது பற்றி 9:18 நாம் பார்க்கிறோம். அதைப்போல் நாமும் நம்பிக்கையோடு நற்கருணைநாதர் முன் அமர்ந்து அவரை ஆராதிப்போமா? கதிரவனைப் போல் ஒளிர்ந்த முகத்தையும் ஒளி போன்று வெண்மையான ஆடைகளையும் இயேசுவின்
உருமாற்றத்தில் கண்ட இயேசுவின் சீடர்களான பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரும் முகம் குப்புற விழுந்து ஆராதித்தது போல மத்தேயு 17:6 நாமும் மாற்றம் வேண்டி, புது ஆற்றல் வேண்டி நற்கருணை நாதரை ஆராதிப்போமா? தொழுநோயாளி ஒருவன் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆராதித்து தன் நோயை நீக்க மன்றாடியது போல லூக்கா 8:12 நாமும் நம்மை அடிமைப்படுத்தும் தொழுநோய்களிலிருந்து விடுபட்டு கடமைகளை, உரிமைகளை சரிவர ஆற்ற அருள் வேண்டி ஆராதிப்போமா? இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வலையை வீசிய சீமோன் பேதுருவிற்கு ஆச்சரியம். ஏராளமான மீன்பாடு. தனது ஒன்றுமில்லாமையை உணர்ந்து இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்று கூறி ஆராதித்தார். இதை லூக்கா 5:8 நாம் பார்க்கிறோம். அவரை போல நாமும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம் இயலாமைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிப்போமா? 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் இயேசுவின் ஆடையை நம்பிக்கையோடு தொட்டு குணம் பெற்று நடுங்கி வந்து இயேசுவின் முன் விழுந்து ஆராதித்தது போல இதை மாற்கு 5:33 நாம் பார்க்கிறோம். நாமும் வாழ்வின் சவால்களை, வேதனைகளை, சாதனைகளை, அழுத்தங்களை, அழுக்குகளை அவர் பாதம் சமர்ப்பித்து ஆராதிப்போமா? இயேசு உயிரோடுதான் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திய திருத்தூதர் தோமா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று யோவான் 20:25-28 வசனங்களில் கூறி அவரை தாழ்பணிந்து உருக்கமாக ஆராதித்தது போல நாமும் உயிருள்ள இறை பிரசன்னத்தின் முன் அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு நற்கருணை தேவனை ஆராதிப்போமா? எங்கே 2 அல்லது 3 என் பெயரால் கூடுவார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று மத்தேயு 18:20 கூறியிருப்பது போல ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு குழுவாக கூடியிருக்கும் நாம் அனைவரும் இணைந்து இறைவனை ஆராதிப்போமா? வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது என்று திருப்பாடல் 19:1 நாம் பார்ப்பது போல அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் என்று 66 திருப்பாடலிலே நாம் பார்ப்பது போல அந்த வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றி ஆராதிப்போமா? மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள், கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மழையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெரும் காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று திருப்பாடல் 148 கூறுவது போல இறைவனின் படைப்பனத்தையும் இறைவனின் படைப்புகள் அனைத்தையும் அழைத்து ஆராதிக்க அழைப்பு விடுக்கும் சங்கீதக்காரனை போன்று நாமும் ஆராதிப்போமா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று மாற்கு 16:15 குறிப்பிடுகிறது. தம் அன்பு பணிதனை நாம் நிறைவேற்றிட கொடுத்த கிறிஸ்துவின் பணி நம் அன்றாட வாழ்வில் நிறைவேறிட அவரை பின்பற்றி ஆராதிப்போமா? சக மனிதர்களையும் படைப்புகளையும் அவர்பால் கொணர அவரின் பணியாளர்களாகும் மனநிலையோடு அவரை ஆராதிப்போமா? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று யோவான் 6:51 கூறியிருப்பது போல இயேசு உணவின் வடிவாக நம்மிடம் வருகிறார். அவரை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்பது ஆசீர்வாதங்களை தரும் என்ற மனநிலையோடு ஆராதிப்போமா? எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் பகிர்ந்த இயேசு நமக்கு வாழ்வு தருவதற்காக நம்மிடம் நற்கருணை வடிவில் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிப்போமா? என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று மொழிந்த இயேசு நம்மை நோக்கி வருகிறார். நாமும் நிலைவாழ்வு பெற்றிட அவரை ஆராதிப்போமா? யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். யோவான் 7:37 என்ற இயேசுவினுடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நம் வாழ்வின் எல்லா தாகங்களையும் தீர்த்திட அவரை ஆராதிப்போமா? உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். யோவான் 8:12 என வாக்குறுதி அளித்த ஒளியாம் இறைவன்
நற்கருணை வடிவில் நம்மிடம் வருகிறார். நம் ஆன்ம இருள் அகன்றிட அவரை ஆராதிப்போமா? நானே நல்ல ஆயன் யோவான் 10:11 கூறிய நம் ஆயர் இயேசு அவர்தம் ஆடுகளாகிய நம்மை தேடி வருகிறார். செழிப்பான புல்வெளிகளில் நடத்தி செல்வார். அவரை பின்தொடர்ந்து ஆராதிப்போமா? நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன், இறைமகன் என்று பேதுரு விசுவாச அறிக்கையை மத்தேயு 16:16 கொடுத்தது போல நாமும் அவர் மீது நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போமா? என் ஆண்டவரே, என் கடவுளே என யோவான் 20:28 திருத்தூதர் தோமா உரைத்தது போல நாமும் நம் நம்பிக்கையை பிரகடனப்படுத்தி நற்கருணை நாதரை ஆராதிப்போமா? உமது அரசு வருக என்று மத்தேயு 6:10 ஜெபிக்க கற்றுத்தந்த இயேசுவிடம் அவரது அரசினை நம் வாழ்வில் உருவாக்கும் உற்சாகத்தோடு ஆராதிப்போமா?